ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது சூரியன் பிளஸ் சனி. சூரியன் பிளஸ் ராகு. சூரியன் பிளஸ் கேது. இந்த கிரக சேர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான். நான் இப்ப சந்திரன் சொன்னேன் இல்லைங்களா? சந்திரன், சூரியன், குரு என்னென்ன மோசமான ஒரு இணைவுனா இந்த இணைவுகள் தான் நம்ம வந்து சொல்லணும். சுக்கிரன், செவ்வாய், புதன் இது எல்லாத்துக்குமே எல்லா கிரகங்களோடவும் சூரியன், சனி, சூரியன், ராகு, சூரியன், கேது இது சேரும் போதும் வந்து நிச்சயமா ஜாதகத்துல மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த சூரியன், சனி. சூரியன்னா வந்து தந்தைக்காரகன், ஆத்ம பலம் உள்ளது வந்து சூரியன். இது வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து ஹீட்டு, சனி வந்து கூலு. அப்ப இவர்களோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பாடியா இருக்கும். இவங்களுக்கு பயங்கர ஹீட் பாடியா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கூலிங் பொருள் சாப்பிட்டா கூட இவங்களுக்கு ஆகாது. இவங்களால கூலிங்காகவும் சாப்பிட முடியாது, ரொம்ப ஹீட்டுக்காகவும் எடுத்துக்க முடியாது. ரொம்ப வந்து இந்த மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய தன்மை வந்து இந்த சூரியன், சனி. அது மட்டும் அல்ல, இவர்களுக்கு வந்து இந்த சூரியன், சனி சேர்க்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையால வந்து பெரிய ஆதாயம் கிடைக்காம இருக்கும். இன்கேஸ் இல்ல மேடம் என் தந்தை வந்து நல்லா தான் பாக்குறாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப நாள் கண்டினியூ ஆக முடியாம இருக்கும். இவர்களால வந்து தந்தைக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சூரியன், சனி சேர்க்கை. சூரியன் ராகு வந்துருச்சுன்னா சூரியனே வந்து ஒரு அதிகார கிரகம். ஓகேங்களா? ஒரு ஆளுமை பொருந்திய கிரகம் என்னன்னா அது வந்து சூரியன் மட்டும்தான். அப்ப அது கூட வந்து ராகு வந்து இருந்துச்சுன்னா ஒரு பெரிய இந்த அரசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிரம்மாண்ட திங்கிங்ல வந்து ப்ராப்ளத்துல போய் மாட்டுவாங்கல்ல. அமைதியா இப்படியே இருந்தா வந்து நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். தேவையில்லாம வந்து போய் அதிகாரம் பண்ணி மக்களை வந்து கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை கொடுக்கறது நம்ம இப்ப நடக்கிற டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திங்கிங் ப்ராசஸாலேயே நம்ம போய் மாட்டி இதுவாகிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் ராகு சேர்க்கை. அதே மாதிரிதான் இந்த சூரியன் கேது சேர்க்கை. இந்த சூரியன் என்ன பண்ணும்? பிரம்மாண்டமா திங்க் பண்ண வைக்கும். இந்த கேது என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை, வாழ்க்கையே வந்து ஒன்றும் இல்லை, உலகமே வந்து மாயை, அந்த மாதிரி டம்ப் பண்ணும். அப்ப அதற்கான ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இவர்கள் போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா வாஞ்சியம்மன், தாராபுரம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு வேணும் அப்படின்னா பொள்ளாச்சி கிட்ட இருக்கிற அழுக்கு சித்தர் வழிபாடு. ஓகேங்களா? சோ இந்த கிரக இணைவு இருக்கிறவர்கள் வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலம் எங்க, வாஞ்சியம்மன் தாராபுரம், இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து அந்த மண்ணை மெரிச்சு அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே போதும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தரக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஸ்தலம் வந்து கொடுக்கும். அதே மாதிரி அழுக்கு சித்தர் ஸ்தலத்துக்கு நீங்க வந்து பொள்ளாச்சியில இருக்காங்க போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா அழுக்கு சித்தரோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு ஒரு 48 நாள் வந்து நீங்க வீட்டுல வந்து வணங்கினாலும் சரி, இவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த கிரக இணைவு இருக்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிரக இணைவு இருக்கிறவர்கள் வந்து கொடுப்பாங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து யாரோ கேட்டாங்க, சுக்கிரனை பத்தி கேட்டாங்க. அந்த சுக்கிரன் நினைவு இருக்கிறவர்கள் வந்து அதாவது இந்த கிரக
இணைவு இருக்கிறவர்கள் ரொம்ப வந்து லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் படக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இந்த கிரக இணைவு. மத்த வேற கிரக இணைவு இருக்கிறது வந்து கூட கொஞ்சம் பரவாயில்ல, இந்த கிரக இணைவு எல்லாம் இருக்கிறவர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து